ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபலூடா வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபலூடா மிக்ஸ் கடைகளில் வாங்கிக்கலாம். ஃபலூடா மிக்ஸ் நிறைய ஃப்ளேவரில் கிடைக்கிது. மேங்கோ ஃப்ளேவர், அப்புறம் கேரமல், பிஸ்தா, இந்த மாதிரி என்ன ஃப்ளேவர் வேணாலும் இருக்குது. நான் மேங்கோ ஃப்ளேவர் வாங்கிக்கிறேன். இப்போ நம்ம ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பாலை நம்ம காய்ச்சி ஆற வச்சுக்கணும். ஃபுல் ஃபலூடா மிக்ஸையும் 1/2 லிட்டர் பால் போதும். இந்த ஃபுல் ஃபலூடா மிக்ஸுக்கு 1/2 லிட்டர் பால் போதும். இந்த ஃபலூடா மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். ஏன்னா அதில் நம்ம சேமியா அப்புறம் இந்த சப்ஜா சீட்ஸ் இது ரெண்டுமே இருக்கிறனால 2 நிமிஷம் இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் அந்த ஃபலூடா மிக்ஸை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஃபலூடா மிக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான ஃபலூடா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜெல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அகரகர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஜெல்லி பாக்கெட் எடுத்து ஒரு கிளாஸ் மட்டும் சுடு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மட்டும் அந்த கரையிற வரைக்கும் நம்ம அந்த இதில் வச்சுக்கலாம். கரைஞ்சத்தோட ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜெல்லி ஃபலூடா பண்ணுறது. இது ஜெல்லி பதத்துக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஆப். இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஆன்லைன் ஷாப்பிங்கை இதில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம வெளியில் வாங்குறத விட நம்ம இந்த பைமோட்டில் வாங்கினோம்னா அதை விட வெளியில் விட இங்கே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இது பண்ணியிருக்கேன், நீங்கள் டேக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபலூடா பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் மாதுளப்பழம், ஆப்பிள், அப்புறம் நட்ஸ் ஒரு பாதாம் மட்டும், முந்திரி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம். இந்த ஃபலூடா பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேக்கெட்டுக்கு எனக்கு 6 கிளாஸ் மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபலூடா பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஃபலூடா மிக்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட்டை மேலே போட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஃபலூடா மிக்ஸை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சேவ் பண்ணால் ஃபலூடா மிக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வெளியில் வாங்குறத விட ஃபலூடாவை நம்ம வீட்டிலேயே அந்த ஃபலூடா மிக்ஸ் வாங்கி நம்ம இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வீட்டிலேயே ரெடி பண்ணி இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டிலேயே இப்போ குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஃபலூடா மிக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அதுக்கு மேலே ஒரு லேயராக ஃபலூடா மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே என்ன பண்ணலான்னா நம்ம நட்ஸு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி லேயராக ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஜெல்லி, அதுக்கப்புறம் ஃபலூடா மிக்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு லேயரில் ஃபலூடா மிக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் போட்டு மேலே சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ அந்த ஐஸ்கிரீம் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு அருண் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். மேலே அருண் ஐஸ்கிரீம் வச்சுட்டு மேலே கார்னிஷ்காண்டி இந்த மாதிரி ஒரு சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே அந்த ஜெல்லி சிரப் இருந்துச்சு அது கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த சிரப்பையும் ஆட் பண்ணி அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபலூடா மிக்ஸ் ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு என் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.